ஒரே நாளில் 7 மகனையும் 3 பிள்ளைகளையும் அவன் இழந்து போனான். கடைசியில் என்னை கொன்று போட்டாளுடைய கர்த்தர் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லி விசுவாசமாக யோபு தேவன் மேலே பற்றதார். அவங்க மனைவி கேட்குறாங்க, வாழ்ந்திருக்கணும் தெரியும், தாழ்ந்த கர்த்தர் துன்பத்தில் இன்பத்தில் எல்லாவற்றிலுமே தேவன் இருந்தாரே என்று சொல்லி யோபுட்டு கேட்குறாங்க. 7 பசங்களும் 3 பிள்ளைங்க செத்து போச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிற? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டா. எந்த தகப்பன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிசாசு உலகத்தின் அதிபதி. உன்னை எந்த இடத்துல விட பார்ப்பான். உன்னுடைய என்ன விளைவின இருக்குது, எங்கே அடித்த விழுவ, கர்த்தருக்கு விரோதமாக எதை செய்ய வைக்கணும், சபையில் பேசு, சண்டை போடு, பாவம் செய். இதுதான் பிசாசுடைய வேலை. அன்பான கர்த்தர் தேவஜனமே, நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது எந்த பாவமும் எந்த இச்சைகளோ மனுஷியமோ சுயத்திலே நம்ம செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வார்த்தை எதுமா, நீ ஆண்டு சமூகத்தில் இருந்தால் உன்னோடு இருப்பார். நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆத்மாவை அழிக்க தான் அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் உன் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போதா இருக்க. இதுக்கு தான் வரங்களும் கனிகளும் பரிசுத்தத்தோட வேத வசனத்தின் மூலமாக பிசாசு என்ன பண்ணணும், ஜெயிக்க முடியும்.